உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான குடோனிற்கு சீல் வைத்திருக்கின்றனர் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த குறிப்பிட்ட குடோனானது எந்த பகுதியில் செயல்பட்டு வந்தது, தற்பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, இது சம்பந்தமாக விரிவான தகவல்கள். 2000 கோடி ரூபாய் போதை கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் முக்கிய குற்றவாளியான அவரை போலீசார் கைது செய்து அவரிடம் 7 நாட்கள் கஸ்டடி எடுத்து அவரை டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவரிடம் நடத்திய விசாரணையில இவரது கூட்டாளியான சதா என்பவர் தொடர்ச்சியாக போதைப் பொருள் கடத்தியது தெரிய வந்ததை அடுத்து சதாவை நேற்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில சென்னை மற்றும் திருச்சியில் ஜாஃபர் சாதிக் மூலமாக இவர் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதனை குடோனாக பயன்படுத்தி மசாலா பொருட்கள் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் கடத்துவது போல போதைப் பொருட்களை கடத்தி இருப்பது விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையாக வைத்து சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள இந்த குடோனை இன்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இது மட்டுமின்றி அவரிடம் திருச்சியில் உள்ள குடோனையும் சோதனை செய்வதற்காக சென்றனர். அந்த குடோன் காலியாக இருந்ததால் அந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குடோனிற்கு சீல் வைத்து சென்றனர். தற்போது 3 மணி நேரமாக சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய அந்த குடோனில் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் போதைப் பொருளை எடை போடும் மிஷின் மற்றும் போதைப் பொருளை பேக்கிங் செய்யும் மிஷின் மற்றும் சில புகைப்படங்களை அந்த குடோனில் இருந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது சட்டவிரோதமாக இந்த குடோனானது செயல்பட்டு இருப்பதால் இந்த குடோனிற்கு சீல் வைத்து சென்றிருப்பதாகவும் தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக இந்த வீட்டை வாடகைக்கு விடுத்த 3500 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுத்த அந்த வீட்டின் உரிமையாளரிடம் தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த வீட்டு உரிமையாளருக்கு தெரியாமல் இந்த போதைப் பொருள் சப்ளையை செய்து வந்தா அல்லது தெரிந்தே செய்து வந்தா என்பது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் அடிப்படையிலேயே அடுத்த கட்டமாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்து அடுத்த கட்டமான நடவடிக்கையில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கும் ஜாஃபர் சாதிக்கின் கைது தொடர்ந்து அவருடைய கூட்டாளியும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு போலீஸ் காவலான NCP காவலானது பிறப்பிக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரது குடோனுக்கும் தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் கேட்டோம். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.